ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வாரம் கழிச்சு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வாரமாக வீடியோ போட முடியல. ஒரு வாரமாக 5 நாள் வீடியோ போட முடியல. மனசு வருத்தங்க. ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நானே இருக்கிறதா உணர்றேன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு அடிக்டடாக பைத்தியக்காரனாக மாறிட்டேன். என்னடா இது பிக் பாஸ் வீடியோ போட முடியலையே பார்க்க முடியலையேன்னு என்னையோ மொத்தமாக சேர்த்து வச்சு 5 எபிசோடு, அதாவது டே 50, 51, 52, 53, 54 இந்த 5 எபிசோடும் 5 நாள் நடந்த சம்பவத்தையும் உங்களுக்கு மொத்தமாக தொகுத்து வழங்குறதுக்காக இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் கூட ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பார்க்குற உங்களுக்கும் குஜாலாக இருக்கும். வீடியோக்குள்ளே போயிடலாம். இட்ஸ் மீ யுவர் பப்ளு. வெல்கம் டு பப்ளு பைட்ஸ் சேனல். ஓப்பன் பண்ணால் 50வது நாள் பற்றி முதல்ல பார்த்துடலாம் என்னென்னலாம் நடந்ததுன்ட்டு. அதுக்கு முன்னாடி 50 நாள் நான் வீடியோ போட்டிருக்கேன். எத்தனை பேர் என்னோட வீடியோ ரெகுலராக பார்க்குறீங்கன்னு தெரியாது. ஏன்னா எனக்கு இது வரைக்கும் எந்த பிக் பாஸ் வீடியோவும் 1K தொட்டது கிடையாது. அதனால் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி. ரியா ஸ்டைலில் சொல்லணும்னா நன்றி. டே 50 திங்கக்கிழமைனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேப்டனுக்கு க்ரௌன் சுற்றுவார்கள், சில சம்பவங்கள் நடக்கும், சில டாஸ்க் நடக்கும், யார் இன்சார்ஜ் என்ன பண்ண போகிறாங்க எல்லாத்தையும் பேசுவாங்க இல்லையா. டே 50 ஓப்பன் பண்ண உடனே தர்ஷிகாவும் ராணவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இடையில வந்த முத்துக்குமார், என்ன தர்ஷிகா நீ எப்படி ராணவுக்கு பவியை சேர்த்துக்கலாம்னு முடிவு பண்ணுறியோ அந்த மாதிரி ராணவை உனக்கு விஜய் விஷாலை சேர்த்து வைக்கணுன்றதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுறீங்களான்னு நகைச்சுவையாக பேசி அருஞ்சுவையும் கலந்த மாதிரி முத்துக்குமார் சொல்லிட்டு போயிட்டாரு. கேப்டன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கேப்டன் நம்ம தோழர் தீபக் தான் கேப்டனு. என்ன பண்ணுவாங்க, திங்கக்கிழமை கேப்டனை கூப்பிட்டு வச்சு லிவிங் ஏரியாவில் இதுக்கு முன்னாடி இருந்த கேப்டன் அவருக்கு அந்த கிங் க்ரௌனை கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த கேப்டன் யாரு, மஞ்சரி. அந்த மஞ்சரி அவங்களுடைய கையால் தீபக்கு கிங் க்ரௌனை சுட்டி அழகு பார்க்குறாங்க. இப்போ எங்கள் ஐயா தீபக்கு எதையாவது ஒன்று லிவிங் ஏரியாவில் பேசிடணும்ல, ஏன்னா எல்லாரும் இருக்காங்கல்ல. அதனால இந்த வீட்டை மாற்றுறதுக்கும் டாஸ்க் விளையாடுறதுக்கும் நிறைய பிளான் சொல்லியிருக்காரு எல்லாருக்கிட்டையும். அது எல்லாத்தையும் மேற்பார்வை பார்க்குறவங்க தான் சார்ஜென்ட்டாம். எல்லாரும் எல்லாருக்கிட்டையும் பேசலாம். ஏன்னா டே 49ஓட விஜய் சேதுபதி போன வாரம் சொன்னார் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை இந்த வீட்டில் இருக்க கோடு உடஞ்சிருச்சு, இனிமேல் நீங்கள்லாம் இண்டிவிஜுவல் கேம் ஆட போறீங்கன்னு. அதனால நம்ம தீபக்கு அதுக்கு ஒரு பிளானை போட்டு இங்கே கொடுக்குறாரு. டீமுக்கு 2 பேர் வைக்கிறாங்க. ஒன்று நலபாகு டீம், இன்னொரு டீம் பேர் பரிசுத்த அப்பாவிகள். நலபாகு டீமில் கிச்சன் இன்சார்ஜ் அருண், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அருண் பிரசாத். ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ் ரஞ்சித். அந்த சார்ஜெட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, வெளியே ஏதாவது குப்பை இருந்தால் கூட அவங்க கேள்வி கேட்கணும், எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வைக்கணும். அப்படிப்பட்ட சார்ஜெட் யார் அப்படின்னா நம்ம சௌந்தர்யா. இப்போ பரிசுத்த அப்பாவிகள் இதில் வெஷல் வாசிங்க யாருன்னா விஷாலு, சிவகுமார், சாச்சனா, ஆனந்தி, அப்புறம் முன்னாள் கேப்டனான மஞ்சரி. ஹவுஸ் கிளீனிங் யாருன்னா ரயானு, முத்துக்குமரனு, அன்சிதா மற்றும் அழகிய பவித்ரா. பாத்ரூம் நம்ம தலை ஜெஃப்ரி. பிக் பாஸ் அப்படின்னாலே காதல் தான். ஏன்னா ஒரு லவ் ஒரு பேர் கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் இந்த பிக் பாஸ் சீசன் 8 வளர்ந்த ஒரு காதல் விஜய் விஷாலுக்கும் தர்ஷிகாவுக்கும் தான். விஜய் விஷால் ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபீல் எனி ஒன், ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் எனி ஒன், இங்கிலீஷ் கரெக்டாக பேசுகிறேன்னு தெரியல, நான் யாரோடைய ஃபீலிங்ஸ்லேயே ஹர்ட் பண்ண விரும்பலை அப்படின்றாரு. ஆனால் இந்த இடத்துல எனக்கு தர்ஷிகா சூப்பர் கேம் பிளேயர், நல்ல இண்டிவிஜுவல் டேலண்ட் இருக்குது. ஆனால் அவங்கள லவ்ன்ற பேரில் அதை மறைச்சிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அது என்னன்னா இதை ஒரு டாஸ்க் மாதிரி கொண்டு போகலான்னு நினைக்கிறாங்களா, இல்லை உண்மையிலேயே ஃபாலோ ஆகிட்டாங்களா விஜய் விஷால் மேலே லவ்லன்னு எனக்கு தெரியல. இதில் வேற பொறாம. அன்சிதா கூட விஜய் விஷால் பேசினா அங்கே ஜெலஸ் ஆகுது. அன்சிதா என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் விஷால்கிட்ட நான் இனிமேல் பேசவே மாட்டேன், நான் பேசுறதால இதுக்கு ஒரு சண்டையா அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று போச்சு. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க லிவிங் ஏரியாவில் பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த 3 வாரமாக ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்களே, கேப்டனாக இருக்கவங்க அவங்களோட நடவடிக்கையில் சரியில்லைன்னா நம்ம ஒன்று எடுக்கலாம், பேட்ச் எடுக்கலாம், இல்லாட்டினா அந்த கேப்டன் கேப்லேருந்து ஒரு ஸ்ட்ரிங்கை பிடுங்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வரிசையில் இந்த வாட்டி தீபக்கு ஒரு செடி எடுத்துகிட்டு வைக்கிறாங்க. அதில் 5 பூ இருக்குது. அந்த 5 பூவில் யாருக்காவது ஏதாவது குறைகள் இருந்தால் லிவிங் ஏரியாவில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அந்த பூ கட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதை எல்லார் முன்னிலையிலையும் தீபக் எடுத்துகிட்டு அந்த பூச்செடியை அழகாக வைக்கிறாரு லிவிங் ஏரியாவில். இப்போ நம்ம தலை பிக் பாஸ் யாரை வேணால் நாமினேட் பண்ணலாம், 2 பேரை நாமினேட் பண்ணலாம். அந்த நாமினேஷனுக்கான ப்ராசஸ் இந்த வாட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டன் ஏரியாவில் எல்லாரோட ஃபோட்டோவும் இருக்கும். அந்த ஃபோட்டோவில் கிராஸ் மார்க் அடிக்கணும். யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ, யார் எந்த கண்டஸ்டன்ட் வெளியே போகணும்னு நினைக்கிறாங்களோ இன்ட்டு மார்க் அடித்து அதை தூக்கி அப்படி காசைக்கு போடணும். எல்லாரும் வெறித்தனமாக நாமினேஷன் பண்ணாங்க அந்த நாமினேஷன் ப்ராசஸில். இதில் சத்யா டைரக்ட் நாமினேட் பண்ணலாம். ஏன்னா போன வாட்டி ஹவுஸ் ஸ்வாப் ஆனார் இல்லையா கடைசியாக, அதனால் சத்யாவோட டைரக்ட் நாமினேஷன் ஜாக்லின்.
அதே மாதிரி ஆனந்தி அங்கேருந்து இங்கே வந்தாங்க இல்லையா, ஆனந்திக்கும் டைரக்ட் நாமினேஷன் பவர் இருக்குது. ஆனந்தி வந்து நம்ம தலைவர் ரஞ்சித் ஐயாவை டைரெக்டாக நாமினேட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், நாமினேஷன் முடிஞ்சுது. அன்ஷிதா கிட்ட விஜய் விஷால் தனியாக அவரோட லவ்வை பற்றி ஒன்று பேசுகிறாரு. விஜய் விஷாலுக்கும் அன்ஷிதாக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சத்தியமாக எனக்கு தெரியல. ஆனால் இது வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு இதுவாக போய்கிட்டு இருக்கு. நம்ம விஜய் விஷால் வந்து 2 பக்கமும் கேம் ஆடுறாரு. தர்ஷிகா கிட்டேயும் இருக்கு இல்லைன்றத சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் உன் ஃபீலிங்ஸில் விளையாட விரும்பலை அப்படின்றத பூசி மலிப்பி பேசுகிறாரு. அன்ஷிதா கிட்டேயும் ஒரு மாதிரி ஒன்று பேசுகிறாரு. அப்புறம் என்ன, திங்கக்கிழமை இல்லையா, அந்த டே 50 வந்து திங்கக்கிழமை இது. அதனால் ஒரு ஷாப்பிங் டாஸ்க் ஒன்று கண்டிப்பாக நடக்கும். ஸோ ஷாப்பிங்க்கான டாஸ்க் நடக்க போகுது. ஷாப்பிங்க்கான டாஸ்க் என்னென்னா ஆஃப் பாயில் போடணும். எவ்வளோ அழகான ஒரு டாஸ்க்கு. ஸோ மொத்த கண்டஸ்டன்ட்டுமே ஆஃப் பாயில் அழகாக போடுறாங்க. அதுவும் எல்லாரும் ப்ரொஃபஷ்னலாக கேட்ரர்ஸ் மாதிரி வந்து ஆஃப் பாயில் போட்டு கொடுத்தது தான் அதிசயம். இதில் ஒருத்தர் 2 பேர் தான் வந்துட்டு சரியாக போட்டிருக்க மாட்டாங்க. இந்த ஆஃப் பாயில் எல்லாரும் போட்டதை வச்சு தான் பாயிண்ட்ஸு. ஒரு ஆஃப் பாயிலுக்கு 500 பாயிண்ட்டோ ஏதோ நினைக்கிறேன் சம்திங்கு. எல்லாருமே போட்டுட்டாங்க. ஸோ டோட்டலாக 8500 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணலாம். இப்போது பிளாஸ்மா டிவி இருக்கும்ல லிவிங் ஏரியாவில், அந்த டிவியில் ஒரு பொருள், அந்த பொருளுக்கான பட்ஜெட்டு எல்லாத்தையுமே அங்கே வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு கடைசியில் இது இதெல்லாம் வாங்கலாம், அது இதெல்லாம் வாங்கக்கூடாதுன்ற மாதிரி கூட்டாக சேர்ந்து டிசைட் பண்ணி முடிச்சுட்டாங்க அந்த ஷாப்பிங்கை. இப்போது நம்ம தலைவர் விஜய் விஷால் வந்து தர்ஷிகா கூட அப்படி வாக்கிங்கில் போகும்போது ஒரு காத்து வாக்கில் காதல்ன்ற மாதிரி பேசுகிறாரு. இந்த அன்ஷிதா சொல்கிறது, ஜாக்லின் சொல்கிறது இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு நல்ல ஃபீல்டு இருக்குது, நீ என் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் தர்ஷிகாவோட ரியாக்ஷனை புரிஞ்சிக்கவே முடியல. லவ் பண்ணுறாங்களா பண்ணலையா, கேமுக்காக விளையாடுறாங்களா, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எப்படி சொல்கிறது, தர்ஷிகாவா இப்படி மாறிட்டாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் தர்ஷிகா பேசுனாலே ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக இருக்கும். இப்போ அப்படியே ப்ளஷ்ஷாக இருக்குது ஜெசிகாவோட ஃபேஸு. எங்கே போய் முடியும்னு தெரியல. கடைசியில் அருண் பிரசாத்துக்கும் முத்துக்குமாருக்கும் ஒரு வாக்குவாதம் முளைக்குது. ரேஷன் பஞ்சாயத்து என்னன்னா வந்துட்டு மஞ்சரி வந்து ஏதோ உள்ளே வந்து கேட்க வந்திருக்காங்க போல இருக்கு. அப்போ அருண்குமார் வந்துட்டு இருக்கிற ப்ரொவிஷன் தான் இருக்கும், வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு போல இருக்கு. அப்போ அதுக்காக நம்ம முத்துக்குமார் சப்போர்ட் பண்ண போக அது ஒரு சின்ன பஞ்சாயத்து மாதிரி போச்சு முத்துக்குமாருக்கும் அருண் பிரசாத்துக்கும். இந்த பஞ்சாயத்தோட டே 50 முடியுது. அதாவது திங்கக்கிழமை எபிசோட் முடியுது. அடுத்து செவ்வாய்க்கிழமை டே 51 பாட்டை போட்டு எல்லாரையும் எழுப்பின உடனே நம்ம ஐயா தீபக் வந்து எல்லாரையும் லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு அட்வைஸ்ன்ற பேரில் அருன்னு அறுத்தாரு. இதோட டீமாக நம்ம விளையாடின இந்த ஆட்டம் முடிஞ்சுது. இனிமே நம்ம எல்லாரும் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ண போகிறோம். அதனால் யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க. ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க, ஏன் இவங்க இப்படி பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் பார்த்து பேசுங்க. ஸ்ட்ராட்டஜி இருந்தால் கூட பார்த்து பேசுங்க. ஸோ பேச்சுன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டான வாத்தியார் மாதிரியே ஒரு பாடம் எடுக்கிறாரு. சரிங்க, இப்போ சொல்கிறேன். இந்த டே வைஸ் நான் சொல்லலை. நான் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக நடந்ததே நான் வந்து ரிவ்யூ பண்ணிடுறேன். ஏன்னா நான் டே 50, 51, 52லாம் சொன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆல்ரெடி இது வரைக்கும் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் இப்போ நான் போகிறேன். ஓவராலாக வருவோம். தீபக்கோட கேப்டன்சி. தீபக்கு ஆஸ் ஆடியன்ஸாக என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே கரெக்டாக தான் இருந்தார். அதுலேயும் வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை ஃபஸ்ட் டே ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த ரேஷனுக்கு வந்துட்டு முத்துக்குமாருக்கும் அருணுக்கும் ஒரு பஞ்சாயத்து வந்ததுன்னு, அதை எப்படி சமாளித்தார் அப்படின்னா, அதாவது அவர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு தீபக்கு காமனாக. இந்த மாதிரி ரேஷன்னும் போது கிச்சன் பக்கம் யாருமே போகாதீங்க, கிச்சன் பக்கம் போனீங்கன்னா பிரச்சனைகள் வரும், எதுவாக இருந்தாலும் கிச்சன் இன்சார்ஜ் கிட்ட கேளுங்க, அவங்க உங்களுக்கு எடுத்து தருவாங்க அப்படின்றாரு. அப்போ சௌந்தர்யா வந்து நான் ஃப்ரிட்ஜை திறக்க போனது கூட பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று சொன்னாங்க. அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், கிச்சன் இன்சார்ஜ் யாரோ அவங்க கிட்ட கேட்டுட்டு ஒன்று பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுத்தாரு. இந்த வாரம் ஃபுல்லாக டாஸ்க் பார்ப்போம். டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் டாஸ்க் வந்து டால் ஹவுஸ், அதாவது பொம்மை வீடு அப்படி கூட சொல்லலாம். அந்த டால் ஹவுஸ் டாஸ்க் ஒன்று நடந்தது பாருங்க. என்னன்னா, ஒரு பால் பிட்டு ஒன்று இருக்கும். அந்த பால் பிட்டுக்குள்ளே 16 பேரோட உருவமையும் அதில் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக போன எபிசோடோ அதுக்கு முந்தின எபிசோட்லையும் நடந்திருக்கு. இதே மாதிரி ஒரு டாஸ்க்கு அதை திருப்பி ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த வாரத்தோட எபிசோடு. இந்த டால் ஹவுஸ் டாஸ்க் எப்படி இருந்தது? ராணவ் ரயான் பச்சையாக திட்டிக்கிறாங்க. ராணவுக்கு கேம் புரியுதா இல்லையா, ஏன்டா இப்படி பண்ணுறன்ற அளவுக்கு பிரச்சனை போச்சு. என்னன்றதை நான் சொல்கிறேன். எல்லா கண்டஸ்டோடைய பேரும் ஒரு பொம்மையில் எழுதியிருக்கும். அந்த பொம்மை வந்துட்டு ஒரு பால் பிட்டில் இருக்கும். அந்த பக்கம் டால் ஹவுஸ்னு ஒன்று இருக்கும். எல்லாரும் போயிட்டு அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த டால் ஹவுஸில் வைக்கணும். யாரோட பொம்மை உள்ளே போகலையோ அந்த பேர் போட்ட நபர் அந்த டாஸ்க்லேருந்து வெளியேற்றப்படுவார். இதுதான் பிக் பாஸ் சொன்ன ஒரு அறிக்கை. இது ஆளாளுக்கு ஒன்று புரிஞ்சுக்கிட்டு ஒரு கேம் விளாட்னாங்க பாருங்கள். அதெல்லாம் சத்தியமாக, அதுவும் அன்ஷிதாவுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு மூத்திர பிரச்சனை நடந்ததுங்க. அன்ஷிதாவும் ஜாக்லினும் வந்துட்டு ஒவ்வொருத்தரோட பொம்மையை கையில் வச்சுருக்காங்க. அன்ஷிதா வந்து தீபக்கோட பொம்மையை கையில் வச்சுருக்காங்க. ஜாக்லின் வந்து மஞ்சரியோட பொம்மையை கையில் வச்சுருக்காங்க. அன்ஷிதா வந்து எனக்கு தீபக்கை நான் சேவ் ஆகணும், நான் என்ன வேணால் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கார்டனில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து ஆர்டர் போட்டார்.
ஜாக்லினும் சரி அன்ஷிதாவும் சரி எவ்வளோ நாள் அந்த பொம்மையை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா இவங்க போய் வச்சுட்டாங்கன்னா அந்த பொம்மை வெளியே போயிடும், அவங்க இந்த பொம்மையை வச்சுட்டாங்கன்னா இந்த பொம்மை வெளில போயிடும். 2 பேருமே ஈடு கொடுத்து ஒன்று பண்ணாங்க பாருங்க. ஜாக்லின்லாம் ரொம்ப வேற லெவல் தரலோக்கல் இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கேமை. அன்ஷிதா வந்து ரொம்ப முடியல, விட்டா அங்கேயே யூரின் போயிருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க அடக்கி வச்சுருந்தாங்க, ரொம்ப ஓப்பனாக இதை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் ஒரு மிட் நைட் கூட இல்லை, ஒரு 4-5 மணி இருக்கும், யூரின் வந்ததுன்னு சொல்லி போயிட்டாங்க. எஸ், அதோட தீபக்கோட பொம்மை அவுட் ஆயிடுச்சு. ஜாக்லின் நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரூவ் பண்ணாங்க இதில். அடுத்தது வந்து இந்த 4 நாளுமே அந்த பொம்மை டாஸ்க் வந்து அப்பப்போ பிரேக் விட்டு கண்டினியூ பண்ணாங்க. இப்போது ரீசெண்டாக நேற்று நடந்தது ஒரு பெரிய பிரச்சனை. ராணவ் வந்துட்டு ஜெஃப்ரியை வந்து அப்படியே டைட்டாக பிடிச்சி அந்த பொம்மையை எடுக்க விடாமல் ஒன்று பண்ணார். அதாவது என்னென்னா, தோற்று போயிட்டாங்க இல்லையா கண்டஸ்டன்ட்லாம், யாரோட பொம்மை வெளியே இருக்கோ அவங்களாம் கேமை விட்டு அவுட்டு. அவங்க எல்லாருமே வந்துட்டு கேமுக்கு விளையாட இருக்காங்க இல்லையா முக்கியமான பிளேயர்ஸு, இவங்களை வந்து உள்ளே வைக்க விடாமல் தடுக்கலான்ற மாதிரி பிக் பாஸ் வாய்ஸ் கேட்டுருச்சு. அதனால் ராணவ் வந்து அப்படியே டைட்டாக அக் பண்ண, ரயான் வந்துட்டு ஒன்று பண்ண, ரயான் மஞ்சரி பொம்மையை கையில் வச்சுட்டு இருந்தாரு. அப்போ முத்துக்குமார் வந்து ரயானை தடுத்து மஞ்சரி நீ உள்ள போன்னு சொல்ல அது ஒரு பெரிய போர்க்களமாக மாறிச்சு. இதில் கெட்ட வார்த்தைலாம் நிறைய பகிர்ந்துக்கிட்டாங்க, ரொம்ப கேட்கவே இனிமையாக இருந்தது. ஆனால் வந்துட்டு அதை மியூட் பண்ணிட்டாங்க. நமக்கு தெரியும் அது கெட்ட வார்த்தை தானே, ஏன்னா பிக் பாஸில் கெட்ட வார்த்தை வந்து எத்தனையோ எபிசோடில் கேட்டிருக்கோம். அதனால இந்த எபிசோடு இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. என்ன 50 நாள் கழிச்சு தான் இவங்க பிக்கப் ஆகிறாங்கன்னு நினச்சதை பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. கடைசியில் இந்த டாலோஸ் இந்த ஓவரால் டாஸ்கில் வந்துட்டு யாரோட பொம்மை கடைசியாக இருந்து வெற்றி பெற்றுதுன்னா ஜெஃப்ரி. அடிச்சது பாரு லக்கு. அதில் ஒரு சம்பவங்க என்னென்னா, ஹார்ட் டச்சிங், ஹார்ட் ஃபீலான ஒரு சம்பவம். சிவகுமாரும் ஜெஃப்ரியும் தான் கடைசி வரைக்கும் இந்த கேமில் இருந்தாங்க. இந்த கேமில் சிவகுமார் அவரை வந்து காப்பாற்றணும், ஜெஃப்ரி இவரை காப்பாற்றணும். இவங்க 2 பேர் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஆனால் பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் 2 பேர் ப்ளே பண்ணக்கூடாது, வெளியே இருக்க ஒரு கண்டஸ்டண்ட்டில் உங்களுக்கு பதிலாக அவங்க வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். ஜெஃப்ரி வந்து டப்புன்னு ரயானை சொல்லிட்டாப்புல, ஏன்னா ரயான் நல்ல கேம் ஸ்பிரிட்டாக இருக்காப்புல ஆள். ரயானை சொல்லிட்டாங்க. இவர் நம்மளால் சிவகுமார் வந்து அருண் கிட்ட ரொம்ப ஜென்யூனாக, தலைவரே எனக்காக நீங்கள் விளையாடுங்க, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போது அருண் என்ன சொன்னார்னா, எல்லா பிளேயர்ஸ்க்கும் அடிப்படாமல் ரொம்ப கவனமாக பார்த்து தான் விளையாடணுன்றத கான்சென்ட்ரேட்டடாக எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருந்தார். ஸோ கடைசியில் அவரே வாலின்றா இதில் தோத்துட்டார். ஏன்னா சாச்சனா நிற்பா 3ஆவதா, அதனால் சாச்சனாக்கெல்லாம் அடிபட்டுரும், நான் வரமாட்டேன்ற மாதிரி அவரே அவரோட பொம்மையை வந்துட்டு லூஸ் பண்ணி விட்டார்னு வச்சுக்கலாம். கடைசியில் பார்த்தா இவர் வந்து கெஞ்ச அருண் பிரசாத்தும் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இறங்கி ஒரு ஸ்போர்ட் கொடுக்கும்போது செம்ம ஃபாஸ்ட்டு. ரயான் தான் கேம் ஸ்பிரிட்னு பார்த்தா அருண் அதுக்கு மேலே தார்மார் தக்காளி சோறாக போயிட்டு ஜெஃப்ரியோட பொம்மை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிட்டாரு. ஒரே வருத்தமாக போச்சு. அருண் வந்து அந்த இடத்துல உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நம்மளை நம்பி சிவகுமார் வந்துட்டு கூப்பிட்டான். ஆனால் ஜெஃப்ரி ஜெயிச்சிருந்தாலும் சந்தோஷம் தான், சிவகுமார் ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான். பட் இருந்தாலும் அருணுக்கு வந்து ஒரு கில்ட்டு. ஆனால் அந்த இடத்துல அருணை வந்து எல்லாருமே பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏன்னா அவர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் யாருக்கும் அடிப்படக்கூடாதுன்னு பேசினது நேர்மையாக இருந்தது. இது எல்லாமே அருண் மேலே இருக்க நல்ல கிரெடிட்ஸ். தீபக்கோட கேப்டன்சி பார்த்துட்டோம். அடுத்து இந்த டாலோஸ் டாஸ்க்கு பார்த்துட்டோம். கிச்சன் பிரச்சனை. கிச்சனில் என்னதாண்டா பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் இன்சார்ஜ் வந்து நம்ம அருண் பிரசாத் இல்லையா, அவர் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. கிச்சன் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி. இதில் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க, பிரெட்டுக்கு பிரச்சனை. ஆக்சுவலாக நேற்று எபிசோடில் வந்துட்டு 2 கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. யாருன்னா, இந்த பேராஷூட்னு ஒரு படம் வரப்போகுது, ஒரு ஹாட் ஸ்டாரில் ஒரு வெப் சீரிஸ் வரப்போகுது. அந்த 2 குட்டி பசங்க வந்தாங்க. இதனால் சாப்பாடு டிலே ஆகிடுச்சு. டிலே ஆனதால் சாப்பாடு பண்ணுறதுக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக அப்படியே ஒரு பிரெட் ஆம்லெட்டை போட்டு கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க பிரெட்டை வெறுமையாக கொடுத்துட்டாரு. ஸோ ஏன் வெறுமையாக கொடுத்தாருன்னா, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு சமைக்கிறதுக்கு டைம் இருக்கும். ஆனால் அங்கே ஒரு கிச்சனில் ஒரு அடுப்பு ஃப்ரீயாக இருந்திருக்கு. அது சொல்லியிருந்தால் சௌந்தர்யா எல்லாருக்கும் டோஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. டோஸ்ட் பண்ணி தரல. இதில் மஞ்சரி வந்துட்டு ரோஸ்ட் பண்ணணுன்ற பேரில் ரோஸ்ட் பண்ணணுன்ற பேரில் உள்ளே வந்து மஞ்சரி ஒரு கேள்வி கேட்க மறுபடியும் நம்ம அருண் பிரசாத்தை ட்ரிகர் ஆகிட்டார். ட்ரிகர் ஆன உடனே இப்போ பார்க்கணுமே தீபக்கு. யாருங்க தீபக்கு? யார் தீபக்கு? கேப்டனா, பர்ஃபார்மரா, ஆக்டரா? இது வரைக்கும் வந்துட்டு அமைதியாக இருந்தாருன்ற கெட்ட பேரோட இருந்தவரா, இல்லை இந்த வாரம் நல்லா விளையாடுன்ற நல்ல பேரோட இருந்தவரா? கிடையாது. இப்போ பார்ப்பீங்க தீபக்கை அப்படின்ற மாதிரி சும்மா இறங்கி அடிச்சாரு. ஏய், நான் கேப்டன் கிடையாது, நான் இப்போ தீபக்காக பேசுகிறேன், இப்படி கையெடுத்து கும்பிட்டா தப்பு கிடையாது, இதை மாதிரிலாம் மஞ்சரியை போட்டு பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணார் தீபக். பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபயர் ஆகிட்டார் தீபக்கு. ஏன்னா மஞ்சரி வந்துட்டு சும்மா இப்படி கையெடுத்து பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அருணை சொன்னாங்க. ஆக்சுவலாக அருண் நோட்டீஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், அருணோட மேனரிசம் அது. எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறது வந்து பிரச்சனை அப்படின்ற மாதிரி மஞ்சரி ஒன்று எடுத்துகிட்டு வந்ததால் தீபக் வந்து இப்படி பண்ணுறது அவங்களோட உரிமை அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக நின்று பேசினார்.
பேசினாரு. உடனே மஞ்சரி வந்துட்டு நீங்கள் தீபக்கா பேசுகிறீங்களா கேப்டனாக பேசுகிறீங்களான்னு கேட்க, இப்போ இருமா நான் கேப்டனை கூப்பிட்டு வரேன்னு உள்ளே போய் ஒரு நடந்துட்டு வந்து லிவிங் ஏரியாவில் மீட்டிங் வச்சார். இருந்தாலும் மஞ்சரி அவங்க ஸ்டாண்டில் கரெக்டாக இருந்து ஒரு ரோஜா பூவை கட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதே இடத்துல அவருக்கு ஆக்சுவலாக இந்த வாரத்தில் இன்னொரு ரோஜா பூவும் கட் பண்ணப்பட்டிருக்கு. ரோஜா பூவோ ஏதோ ஒரு பூவோ என்னென்னா சாச்சனா வந்துட்டு நான் சொல்கிறதே நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க, எதா இருந்தாலும் எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஸோ நாங்கள் பேசுகிற பாயிண்ட்டை நீங்கள் கேட்டால் தான் வந்து தெளிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னாங்க. அதுக்கு தீபக்கும் படப்படன்னு ஒன்று பேசிகிட்டே இருந்தார். இதை தான் சார் சொன்னேன், நான் பேசும்போதுல நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க, அதனால தான் நான் இந்த பூவை கட் பண்ணுறேன்னு சொல்லி ஒன்று வேலையாக கட் பண்ணாங்க. ஆக்சுவலாக தீபக் கிட்ட இருக்க ஒரு மைனஸ் என்னன்னா அடுத்தவங்களை பேசவே விட மாட்டாங்க, கான்வர்சேஷனை பில்டப் பண்ணிகிட்டே இருப்பார், அவர் மேலே இருக்கிறத கன்வே பண்ணுறதுக்கு கரெக்ட் தான்ட்டு. ஆனால் அதுலேயும் ஒரு லாஜிக் ஒன்று சொன்னார், ஆக்சுவலாக கரெக்ட் தான். என்ன லாஜிக் அப்படின்னா, நீங்கள் ஒன்று பேசுறீங்கன்னா நான் உங்களை டிபேட் பண்ணல, நான் அந்த இடத்துல வந்து என்ன நான் ப்ரூஃப் பண்ணணும்னா நான் பேசிக்கிட்டே தான் இருக்கணும், அப்படி நான் வந்து சவுண்டாக பேசினா தான் நீங்கள் ஸ்டாப் பண்ணி என் பாயிண்ட்டை கேட்பீங்க, இல்லாட்டினா உங்களுக்கு மட்டும் என் காதில் போட்டு போயினே இருப்பீங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் அதை பண்ணியிருக்காரு. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த வாரத்தில் காதல் நடந்திருக்கு, ஆனால் காதல் மலரல. டாலோஸ் டாஸ்க் நடந்திருக்கு, யாருக்கும் அடிபடலை. கேப்டன்சி நல்லா இருக்கு, ஆனால் நல்லா இல்லை. சாப்பாடுக்கு பிரச்சனை வந்திருக்கு, ஆனால் அந்த பிரச்சனை ஒரு மாதிரி போய் முடிஞ்சிருக்கு. இதுதான் ஓவராலாக இந்த வாரம் ஃபுல்லாக, அதாவது டே 50லேருந்து 54 வரைக்கும் நடந்த சம்பவங்கள். திங்கள் டு வெள்ளி நேற்று நடந்தது வரைக்கும் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி சனிக்கிழமை எங்கள் தலைவர் விஜய் சேதுபதி ஐயா வந்துடுவார், எல்லாரையும் ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். அந்த எபிசோட்லேருந்து டெய்லியே நான் வீடியோ போடுறதுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு நன்றி. என் வீடியோவை எத்தனை பேர் பார்த்தாலும் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ இந்த ரிவ்யூ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் மட்டும் பார்த்தது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க வச்சு அவங்களையும் சந்தோஷப்பட வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, குமுதா ஹாப்பி என்னாச்சே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.